வணக்கம். இந்த தொகுப்பில் நாம் நமக்கு பிடித்தவர்களுக்கு என்ன பொருளை நாம் பரிசாக தரலாம், தரக்கூடாது என்பதை பற்றி வாஸ்து சாஸ்திரத்தில் கூறியுள்ளது. அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். பரிசுகளை கொடுப்பதும் வாங்குவதும் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இது நாம் ஒருவர் மீது வைத்திருக்கும் பிரியத்தை வெளிப்படுத்தும். ஆனால் வாஸ்து சாஸ்திரத்தில் சில பொருட்களை இதை பரிசாக தரக்கூடாது என்று கூறியுள்ளார்கள். அதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம். தண்ணீர் சம்பந்தமான பொருட்கள், அதாவது மீன் தொட்டி போன்றவற்றை பரிசாக தரக்கூடாது என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் அது நம் அதிர்ஷ்டத்தை மற்றவர்களுக்கு தருவது போன்றதாகும். துண்டுகள் மற்றும் கைக்குட்டைகளை நாம் பரிசாக தரக்கூடாது. ஏனென்றால் இதனை வாஸ்து சாஸ்திரப்படி அன்பளிப்பாக தந்தால் கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் தீமையை உண்டாக்கும். வேலை சம்பந்தமான பொருட்கள், அதாவது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்களோ அதை சம்பந்தமான பொருட்களை நாம் பரிசாக கொடுக்கக்கூடாது. உதாரணமாக, நீங்கள் எழுத்தாளராக இருந்தால் பேனா, புத்தகம் போன்றவற்றை பரிசாக கொடுக்கக்கூடாது. காலணிகளை பரிசாக தரக்கூடாது. உங்க உறவில் மகிழ்ச்சியின்மையை உண்டாக்கிவிடும். யானை பொம்மையை ஜோடியாக உள்ளதை நாம் பரிசாக கொடுக்கலாம். வெள்ளி அல்லது தங்கம் பூசப்பட்ட யானை பொம்மையை முடிந்தவர்கள் பரிசாக கொடுக்கலாம். அல்லது வெண்கலம், மரத்தினால் செய்யப்பட்ட யானை பொம்மையை நாம் பரிசாக தரலாம். கூர்மையான ஆயுதங்கள், கத்தி போன்றவற்றை நாம் பரிசாக தரக்கூடாது. இது கொடுப்பவர்கள் மற்றும் வாங்குபவர் இருபவர்களுக்குமே கெடுதலை உண்டாக்கும். மண்ணால் ஆன பொருட்களை நாம் பரிசாக கொடுக்கலாம். இது பரிசாக கொடுத்தால் அவர்களுடைய வாழ்நாள் மற்றும் பணத்தை அதிகரிக்க செய்யும். எனவே மண்ணால் செய்த அழகிய பொம்மைகள், பூத்தொட்டிகள் போன்றவற்றை நாம் பரிசாக தரலாம். கடிகாரத்தை நாம் பரிசாக தரக்கூடாது. இது அதிகமாக வழக்கத்தில் உள்ளது ஒன்று. இவ்வாறு நாம் கடிகாரத்தை பரிசாக தரும் பொழுது எதிர்மறையான வாழ்நாளை குறிப்பதாக வாஸ்து சாஸ்திரத்தில் கூறியுள்ளார்கள். வெள்ளி சம்பந்தமான பொருட்களை நாம் பரிசாக கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இது அவர்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்க்கும் வகையில் இருக்கும். நன்றி.